இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா? காலிங்கராயன் அணை, காலிங்கராயன் கால்வாய். காலிங்கராயன் அணை கட்டினதுலையும் கால்வாய் வெட்டினதுலையும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம். அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், மகனே காளிங்கா, தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது, மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களாம். பெத்த அம்மா கொடுக்கிற அந்த Vijay is sharing the story of a local reservoir in Erode district which acts as a shield to protect the agricultural sector there. எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை, அதே துணையா என் கூட நிக்கிறீங்க. All of you have given me the same courage. இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம்? Builder of that reservoir gave him. இதை எப்படி நம்ம கெடுக்கலாம்? என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம்? என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம்? இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி குழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. Gangs continue to do this. கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன் நான் சினிமாக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு. I have a 33-year-long association with all of you. அதனால என்ன பண்ணாலும், நீங்க என்ன ட்ரை பண்ணாலும், எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய, இந்த விஜய I have come giving up everything to serve people. This Vijay விட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கறாங்க, people கூடவே will not நிப்பாங்க. let me down even a single day. என்னப்பா நிப்பீங்கல்ல? உங்களை நம்பி தான்ப்பா வந்திருக்கிறேன். I've come trusting you. வாழ்நாள் பூரா It's this cheer and applause. வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன். I will be grateful to you all my lifetime. அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது Now, Kalingarayan, who built that reservoir, படுத்துச்சான். அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம். அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெளிஞ்சி போற இடத்துல a snake came and slept somewhere. It's at that point he built that reservoir. தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. There were some stories about storing water. Thank you. கீழே இறங்கு, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். Vijay is asking someone unruly there to get down from top of perhaps a tree or something.
Shasha. இப்படி தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம். சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் It's a noble செஞ்சுட்டு thought to share water so there could be irrigation. எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி? If stories are shared after such accomplishments like building a reservoir, it's fine. But they just shared stories. For instance, the Attikadavu project here. மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் Useful நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா reservoir இருக்கும். for irrigation பண்ண in மாட்டேன்றீங்க? several lakhs across 3 districts. Why didn't வள்ளுவர் you do கோட்டத்துக்கு that? காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? The interest shown for the Valluvar Kottam இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி why நடத்துறாங்களா? not be shown for the people here? இந்த 21ஆம் நூற்றாண்டிலே Are you running மக்களை a பத்தி government எதுவுமே or an யோசிக்கிறது இல்ல. exhibition? ஆனா அந்த காலத்திலேயே இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச மக்களை பத்தி, குடிக்கிற This தண்ணியை பத்தி, 21st விவசாயத்தை பத்தி, century, they don't think about people. அணை கட்டுறதை But பத்தி, கால்வாய் வெட்டுறதை during பத்தி, those ancient years, இதெல்லாம் they've had the எங்கிருந்து? foresight to think about people, பவானியிலிருந்து நொய்யலாறு think about வரைக்கும் irrigation, கால்வாய் வெட்டி, think about the future. இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச காளிங்கராயன் They had dug அவர்களுக்கு channel கோடி from ரூபாய் Bhavani கொடுத்தாங்க. to river Noyalar. இப்படி It was done by Kalingarayan, and even if we salute him a million times, இந்த it will not be காலத்துல, enough. அதாவது 1920th செஞ்சுரியில இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம பேசி ஆகணும்ல. ஒருத்தர் இலகிய மனம் கொண்ட ஹீரோனா Should also இன்னொருத்தர் speak about இரும்பு மாதிரி அயன் மேன் தான். 1920 Yes, hero. நம்ம ஈரோடு கடப்பாறை தான். One as an Iron ஒட்டுமொத்த Man from தமிழ்நாட்டையே Hero, திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல். he ஈரோடு மாவட்டத்துல பிறந்த reformed அவர்தான். and turned the entire Tamil இந்தியாவுக்கே Nadu upside இடஒதுக்கீடு down சம்பந்தமான from Erode. அரசியல் Born in சட்டத்தை Erode, திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் He is the யாரு? one. நம்ம தந்தை பெரியாரு. who led the struggle for reservation. 100 That's வருஷத்துக்கு none முன்னாடி but வகுப்பு வாரி Periyar. பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு Even before ஆச்சரியத்தோட 100 years, பார்க்கக்கூடிய he ஒரு மனிதர். demanded community-wise நம்மளுடைய கொள்கை reservation. தலைவர். அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு? He is our ideological leader, policy பெரியார் leader. அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி We have taken ஏத்துக்கிட்ட the required அண்ணா அவர்கள் கிட்ட policies எம்ஜிஆர் அவர்கள் or கிட்ட ideology from Periyar. தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணா From MGR too. எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள From Anna too. யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. They are properties of Tamil Nadu. எம்ஜிஆர் என்னோட எங்களோடது. Nobody can complain that they are taking them. அழுதுட்டு இருக்க முடியாது, சொல்லிவிட்டேன். Nobody can say that we cannot take those ideas and policies and ideologies from them. போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லல. அப்புறம் ஏன் We கலக்குறீங்க? are doing politics in one particular way. அப்புறம் For us, அங்க you're போயிட்டு not இங்க போயிட்டு புலம்பி A தள்ளிக்கிட்டு subject இருக்கீங்க. matter at all. Why are you worried? இது எப்படி இருக்கு தெரியுமா? Why are எனக்கு you பயம் rattling? இல்ல. எனக்கு பயம் இல்ல. You know how it is? அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே Claiming சத்தமா that பாட்டு we are பாடிக்கிட்டு not afraid, we have no நடுங்கிக்கிட்டு fear. சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு. Singing முதல்ல like மண்டையில that, இருக்கிற கொண்டே மறைங்க but சார். shivering in reality. First, cover சும்மா மாறு வேஷத்துல tuft of hair you have on your head. மீடியா ஆளு, ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களே மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு Don't be இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு disguise. நினைச்சிட்டீங்களா? having மக்கள் media எல்லாத்தையும் உன்னிப்பா control, கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் inviting சொல்றேன். your own people. உங்களுக்கு நீங்க Don't you think people do not know? People are keenly watching what's happening. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற For you, இந்த it's மாசு the தான் money you துணை. have looted you're counting on. But for me, this mass இப்படி நமக்கு is my துணையா இருக்கிற support. ஈரோடு மக்களுக்காக நான் இப்போ குரல் கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன். சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம். I am giving my voice for people in Erode who are supporting us. அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? The popularity of Periyar, இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு Periyar's பதவிகள், power. You know what he said? இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு 5 பைசா காசு This power, சம்பாதிச்சிருப்பேனா? this popularity,
எனக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும், பதவி வேணும் I ஏதாவது didn't earn even a 5 paisa income. பார்த்திருப்பேனா இல்ல எதுக்காவது Did ஆசைப்பட்டிருப்பேனா? I ask for any power or ஆனா, titles? அவர் பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப But ஆட்சியில using his இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு Those who are in rule now. அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கய்யா, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க. அவரு பேரை Don't சொல்லிக்கிட்டு loot in the பெரியார் name பேரை of சொல்லி Periyar. கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? Our political enemies or these people who loot in the name of Periyar. ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? Our policy, நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? our political enemy உங்களுக்கு and புரியுதுல்ல? ideological எனக்கு அது enemy. போதும்யா, எனக்கு வேற எதுவுமே You தேவை. understand? That's enough for me. I do not want anything else. அதனாலதான் That's why உங்களுக்கு நம்மளை பத்தி நம்ம அரசியலோட நீங்க எல்லாரும் என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால எனக்கு அது போதும். it's very clear அதனாலதான் every one of எதிரிகள் you யாருன்னு are so சொல்லிட்டு களத்துக்கு connected to my வந்திருக்கிறோம். politics. அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். That's why I've announced who my enemies are and have come to the field. 2026 சட்டமன்ற தேர்தல்ல களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் We will oppose only those who are on the ground in 2026, not those who are not going to be on the ground. எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். We don't have any idea to oppose anybody who will not be on the ground எங்களுக்கு நிறைய வேலை fighting இருக்கு. elections. We have so much of work. எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், How கல்வி many கடனை ரத்து செய்வோம், fake கேஸ் promises. சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் We தருவோம். will get exemption from NEET. We will waive என்னெல்லாம் loans. அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் We will give கேக்குறேன். 100 rupees இதெல்லாம் subsidy for சொன்னாங்களே, gas செஞ்சாங்களா? cylinders. எப்பவுமே இப்படிதான் Did they சொல்றது ஒண்ணு, செய்யறது Fulfill all ஒண்ணு. these promises. திமுகவும் பிரச்சனைகளும் thing ஃபெவிகால் போட்டு and they do ஓட்டுன something. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒண்ணுல இருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. DMK and இப்போ problems ஈரோடு are பகுதியில் இருக்கிற like பிரச்சனையை பத்தி பேசுவோம். friends stuck with Fevicol. பெரியார் பேரை Let's talk மட்டும் about சொல்லிக்கிட்டு problems. எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணும் பண்ணல, மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணும் பண்ணல. ஆராய்ச்சி மையம், சிறப்பு மையம்னு கோடியா டெண்டர் விட்டாங்க. பேருக்கு Even turmeric farmers have got nothing from this government. ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய, அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான். They have done nothing to help increase the value of turmeric and give value to our farmers. அதையும் ஒழுங்கா பண்றதுல ஒவ்வொரு முறையும் பிரச்சனை. அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல ஊழல். Procurement of paddy, procurement of fodder, food grains, there is all நம்ம corruption. விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது இல்ல. Even after farmers are forced to pay their bribes, they are not, procurement is not done properly. அப்படிலாம் இல்லாம ஒழுங்கா நேர்மையா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை பிக்ஸ் பண்ணி தரமான விதைகளை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்ல. If they help and address issues of turmeric farmers, will they reduce? They have no time to address it. எப்படி முடக்கலாம்? Referring to the DMK government. தமிழக வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் முடக்கலாம்? All their அப்படிதான் அவங்களுடைய focus is how சிந்தனையை they can 24 destroy TVK and Vijay. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி
நம்ம காளிங்கராயர் நதிகளின் இணைப்புக்கு முன்னோடியா இருந்தாரு. பவானி ஆத்துல வர அதிகமான தண்ணி அணை கட்டி தேக்கி தண்ணீர் Years ago, Kalingarayar was a forerunner in linking of rivers to help farmers. வளர்ச்சிகள் இருந்தோம். Despite so much increase in science and growth and money, கொடுத்தாங்கல்ல, பவானி நொய்யலாறு அமராவதி 6 இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. வாக்குறுதி நம்பர் we have done nothing to go towards linking of the Bhavani Amaravati river linking project. சரி, இதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வைங்க. ஆறுகளை சுத்தப்படுத்த பல்லாயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம். தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம். They had listed out several projects for cleaning of rivers, several thousand crores they said they will allocate to cleaning of rivers. ஆத்து மணல கொள்ளையடிக்கிறதுல மட்டும், but all they have focused on is in stealing of திரும்ப சொல்றேன் மக்களே, நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மசந்தா மத்த மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி, மலைகள் காணாம போன மாதிரி, நம்ம மாவட்டத்துல தனி வளத்தை கொடுத்த செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. If you are lax about monitoring this, then like it's happened in other districts where hills and rivers and river sand have vanished, silt and red soil from your district will also vanish. நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி. அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடித்தான் வாங்க வேண்டியதா இருக்குது. Even our rightful due in terms of wages from the ஊதியம், உரிமை, அதுக்கே போராட வேண்டிய நிலையில தான் இந்த அரசாங்கம். We have had to struggle for our basic rights and our உரிமைக்கு குரல் கொடுத்தவங்க தான் இவங்க. And what's due to us? சிறு குறு தொழில்கள் பீக் ஹவர்ஸ் சார்ஜ்னு கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மள முடக்கிடுறாங்க. அந்த பீக் ஹவர்ஸ் சார்ஜ் they have imposed a peak hour charge on electricity, making it very difficult for the farmers and the people. நாமளும் கத்துறோம், போராடுறோம், கோரிக்கை வைக்கிறோம். எதையாவது இவங்க கண்டுக்கறாங்களா? கொஞ்சம் யோசிங்க. They are not bothered about any of our demands. அப்பதாங்க பிரைவேட்ல அதிக விலைக்கு கரண்ட் வாங்க முடியும், அதுக்கு டெண்டர் விட முடியும். அப்படி டெண்டர் விட்ட The reason they do this is because that's why they can purchase current at a higher price. தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். And இந்த மாதிரி ஈரோட்ல மட்டும் இல்ல, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் தான். அதையெல்லாம் there is problem after problem in every district. தீர்க்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம, and they have not offered any solution to solve any of the மாடல் அரசுங்கிறது. இல்ல நான் but they keep claiming that this is a model government. இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூ டர்ன் அடிச்சு வந்துருவாங்க. விஜய், if I ask any of these questions they will turn against me. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு? Why is Vijay speaking like a cinema dialogue? 9 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் 10 நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? Why are they bothered about how many பேசினா உங்களுக்கு என்ன சார்? Why are they bothered about how I speak? உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். See what the content of my speech is. போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கறேன். பின்ன அது அரசியல் இல்லாம I'm only speaking people's problems in every district and that's politics. If that's not politics, what is politics? அந்த அரசியல் நமக்கு வராது. I will not do politics of speaking ugly and bad about others. I can do it, but I won't. அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? From doing that, because then there will be no difference between you and me. நாம பேசும்போது, when I spoke in Kanchipuram, உங்களால் அமைக்கப்பட போற ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றது சிலது சொன்னோம். அதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு I listed several things that I will do if I come to power and they listen this to everyone. சொல்றேன், நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. I am not against சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. I am only against saying that these மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க?
how can you say what you're doing for the அப்படியே people? செஞ்சிட்டாலும் ஓசில Yes. போற ஓசில போற ஓசில That's why போற I சொல்லி said I am அசிங்கப்படுத்துறீங்க. against freebies and giving free things. என்ன Because கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த if விஜய் there is a வந்து problem, கேள்வி கேட்பா. Vijay will come and stand. Vijay will விஜய் come and எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். I am always with the people and the people are always with me. என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும். என் மக்கள் My யாருக்கும் கீழே people கிடையாது. have to live with respect and dignity. அப்படி அவங்க கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும். வாழ்க்கை If they தரம் have to live with உயரணும்னா அவங்களோட dignity, their standard of living has to increase. உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும். If their standard of living has to அவங்களோட வாழ்க்கை increase, தரம், the economy has to increase. அவங்களுக்கான the மரியாதை, economy has to அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே increase. உயரும். இதுக்கான வழிகள், அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும். இதுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சாதான் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம். இதைத்தான் இன்னைக்கு சொன்னோம். This is what I explained. Trying to explain what he actually meant in his speech in Kanchipuram, which he says was twisted and சொன்னா misreported. மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? நாங்க என்ன வாயிலே They வட say, சொல்றதுக்கு டிஎம்கேவா? Is it enough if I just speak? How would I execute? Am I DMK? I am from TVK. எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே. We said everyone should have a permanent home. இங்க உங்களை தான் கேக்குறேன். இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா? எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா? Isn't there anyone living in a rented home? வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா? ஸ்கூல் லெவல்லயே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? I said everyone, every family, everyone should complete graduation. They claimed in our rule everybody has got a degree. My question, in whose rule there are dropouts at school level? அடுத்து குடும்பத்துல You are enacting a drama that Tamil Nadu excels in education. கிடைக்கணும் அப்படினா நாங்க கொடுக்காத வருமானமா, நாங்க கொடுக்காத வேலையா அப்படிங்கிறது. Everyone should have எத்தனையோ லட்சம் காலி regular income and a permanent job. கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்கல, எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க? At least 1 லட்சம் காலி You came to power promising, filling up several lakh openings. Did you fill them up? அடுத்து ரொம்ப முக்கியமா, In whose rule are people being cheated? தமிழ்நாட்டுல பெண்கள் There's பாதுகாப்பு தான் no அதிகமா security இருக்கு. for women, no law and order. If we say that, சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு they இருக்கு. claim only in Tamil Nadu there is high women's security. You tell me, is there safety for women? Is the law and order fine? சத்தமா Is it true what they say? Do you accept what they say? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். Say it loudly. நம்மளுடைய ஆட்சியில Sir, are you able to hear? This is the reality. This is the truth. ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே. In our rule, there will be no compromise on law and order. You can be இந்த மாதிரி bold. விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு When வந்துருவாங்க. we explain these things to people, they immediately take on us. இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்துல சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பு தப்பா திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு நான் கூட யோசிப்பேன்,
எம்ஜிஆர் அவர்களும் when we clearly list Madam what we will do, Jayalalitha madam they அவங்களும் twist it, they defame us. ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. Did they eliminate அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை DMK இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். in such strong words? I used to wonder. I repeat now. திமுக ஒரு தீய சக்தி. DMK is an evil force. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தி, தீய சக்தி, DMK தீய சக்தி. is an evil force. It's an evil என் force. நெஞ்சில் குடியிருக்கும் Evil ஈரோடு force. மக்களே, Erode people who live in my hearts. டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு TVK தூய சக்தி. Is a pure force. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. Pure force. The fight is between என்ன the pure முடக்கலாம்னு force நினைக்கிறீங்க, TVK ஆனா and இந்த the evil சத்தத்தை force DMK. ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. You can try to cripple me, but you மக்கள் cannot விரோத do திமுக anything அரசை about வீழ்த்த this noise, this மக்கள் sound. சக்தியான நம்மளால மட்டும் தான் முடியும். Anti அண்ணன் செங்கோட்டையன் people அண்ணன் DMK, அவர்கள் only we can defeat them. நம்ம கூட வந்து Brother சேர்ந்தது செங்கோட்டையன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். Is now with அந்த மாதிரி us. செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி It's a great இன்னும் நிறைய பேர் strength வந்து for சேர us. இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் Many அந்த like உரிய செங்கோட்டையன் அங்கீகாரத்தை கொடுப்போம். Will join us. அது மட்டும் இல்ல, All will get அப்புறம் இன்னொரு due விஷயம் சொல்ல recognition. We'll மறந்துட்டேன். give them due recognition. இப்ப ரீசன்ட்டா ஒரு I இடத்துல forgot to say one நம்ம more thing. சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் Recently, இல்லையா? Chief Minister Sir said they're not understanding his சினிமா character. டயலாகா? Isn't this சார் cinema பேசுனா dialogue? அது சினிமா டயலாக் If I say anything, they call it cinema dialogue. சிலப்பதிகாரத்துல இருந்து If எடுத்ததா Sir அந்த speaks, லைன். they say it's not cinema என் dialogue. கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றது. Was it taken from Silappadigaram, the ancient எப்படி literature? சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் How do we understand you? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். In what சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குதே அதுலயா? issues do we understand your பெண்கள் character? பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குதே அதுலயா? Is it in பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே the அதுலயா? country laughing? எதுலதான் சார் உங்க At character women's நாங்க security புரிஞ்சுக்கிறது? ஆனா ஒண்ணு, Is it தமிழ்நாட்டுல the way ஆட்சி you செய்ற cheated and came நீங்களும் to சரி, power? ஒன்றியத்துல ஆட்சி one செய்றவங்களும் thing. சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை Both you புரிஞ்சுக்கணும் சார். ruling in Tamil Nadu and the BJP என்னோட ruling at the characterன்னு center சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை. have not understood my character. 2026 சட்டமன்ற தேர்தலோட What I அந்த mean is the character-ஏ people's கொஞ்சம் character. வேற மாதிரி In சார். 2026 assembly elections, அத கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். our character would be புரிஞ்சுக்கலனா different. மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க. Please understand that. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார். If you don't understand, people themselves will make you understand. நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி. Victory is sure, வணக்கம் assured சார். for us, sir. Thank you. நண்பா, நண்பிகள், Friend, இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம், எல்லாம் நல்லபடியா நடந்தது. சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போயிடுங்க. எனக்கு so far எல்லாத்தையும் it's விட all safe. Please நீங்க தான் எனக்கு get back முக்கியம். home safe. தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க. You are ஒரு- so important for us, nothing else. ஈரோடு செல்ஃபி ஒன்னு எடுப்போமா? Go home safe. Shall we take a selfie, an Erode selfie?